ஒண்ணும் இல்ல, நேத்து நான் சும்மா சொன்னேன் நாங்க குழம்பு சட்டியில சோறை போட்டு கடைசியா பிசைஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. இப்ப எனக்கு லஞ்ச் 1 hour. மேடம் என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே சட்டியோட. வாட் இஸ் தேர் இன்சைடுமா? தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அப்படியே சட்டியோட பிசைஞ்சு நடு தெருல குக்கரோட சாப்பிட போறோம் இப்போ நாங்க. எவனாவது அடிக்கிற பனியில தயிர் சாதம் சாப்பிடுவானா? தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் இருக்கு, நாங்க சாப்பிடுவோம். அப்படியே உறைஞ்சி ஸ்னோமேனா கூட ஆயிடுவேன் நான். சரிவா, தயிர் சாதம் வேற மூஞ்சி அடிக்குது. சூப்பர், வெரி ஃப்ரெஷ். ஃப்ரிட்ஜ்ல தானே இருக்கு, ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். ஆமா ஆமா. ஏன் எதுக்குலாம் கேட்க முடியாது, மூடிட்டு சாப்பிட வேண்டியதான். வாக்கப்பட்டிருக்கேன். உண்மைதான்டா, வாக்கப்பட்டிருக்கேன். ரீசெண்ட் டைம்ல வந்து இவரோட வீடியோஸ் எல்லாம் எனக்கு வந்து சஜஸ்ட் ஆயிட்டு இருந்தது. இவர் பார்க்கும்போது அப்படியே வந்து இந்த இன்டர்நேஷனல், அதாவது ஃபாரின் வெர்ஷன் ஆஃப் தாய் மண்ணே சந்தோஷ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அந்த மாடுலேஷன் தான் தலைவர் பேசிட்டு இருப்பாரு. ஆனா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். முந்தா நேத்து குடியரசு தினம், சரி அதனால நம்ம நாட்டோட வரலாறு பத்தி ஒரு படம் காட்டுவோம் அப்படின்னு மதராசப்பட்டினம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். அழுகுறாங்களா? என்ன இப்படி அழுகுற? குளங்குளமா ஊத்துது, குளங்குளமா ஊத்துது. தாய் மண்ணே சந்தோஷ் படத்துல நடிச்ச ஆரியா கூட இப்படி அழுதுருக்க மாட்டாரு. நல்லா சீரியல் பாக்குற ஆண்டி மாதிரி அழுதுன்னு இருக்க. இதுக்கே எப்படின்னா பாக்கியலட்சுமி சரவணன் நினைச்சோம், பார்த்தா காலி போலே நீனு. அதெல்லாம் காலி பார்த்தாங்கன்னா. தண்ணி வேணுமா? இப்ப எடுத்து குடிமா. கோ கோ டேக் இட். தண்ணி வேணும். போடாவா, சரி இரு, மரியாதை லம்ப தண்ணி எடுத்து கொடுத்துருங்க ப்ரோ. விடுதலை வாங்கிட்டு இவங்க கிட்ட வந்து மாட்டீங்க. இவங்கெல்லாம் மாமியார் கொடுப்பதான் சரி. பேசாம தண்ணி எடுத்து கொடுத்துருங்க ப்ரோ. தண்ணினால மரியாதை போறது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். Average conversation between me and my best friend. அந்த BMW கார் நான் ஒரு ஏமாட்டுது. டேய் மச்சான், அது ஏன் வண்டிடா. சர்வீஸ்க்கு வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். அவன் கரெக்டா ஓட்டுறானான்னு பாக்கிறதுக்கு தான் நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஆமாமா மச்சான், உண்டுதான்ல நம்ம பாக்குறேன் நானு. ஐயோ மச்சான், நான் வேற பக்கத்துல ஜாகுவார் அப்படியே சாவியோட விட்டு வந்துட்டேன்டா. போகும்போது பார்த்துட்டு போயிடலாமா? டேய் மச்சான், உன்கிட்ட ஜாகுவாரா இல்ல, அது யாரா எடுத்துன்னு போடா. 20 கார் வச்சிருக்கேடா நீ. 20 கார்? நீ மச்சான் இன்னைக்கு வேற ஈவினிங் தலைய வேற பார்க்க போறடா, துபாய்க்கு. அவர் கூப்பிட்டு இருந்தாரா? ஐயோ மச்சான், மறந்தே போயிட்டேன்டா. வீட்டுக்கு வேற திசை அனுப்பிச்சிருந்தாரா, கண்டிப்பா போட்டு ஒண்ணு வர சொன்னாரா மச்சான். டேய் மச்சான், போலனா சத்தியமா தப்பா எடுத்து பாடுறா. இல்ல சரி மச்சான், நான் அப்படியே ஃளைட் டிக்கெட் பாக்குறேன்டா. ஏய் பிரைவேட் ஜெட்ல போயிடலாம். பிரைவேட் ஜெட்டா? ஆமா. டேய் உன் ஜெட் வேணாம் மச்சான், உன் மைலேஜே தராதுடா. எந்தில போயிடலாம் மச்சான். சரி எதுலயோ போலாம். நீ தலைக்கு இல்ல தலை ட்ராக் ஓட்டிட்டு இருப்பாரு. நீ சுரேஷ் சார் கால் பண்ண. டேய் மச்சான், என்னடா தலைய ஃபோன் பண்றாரு? எத்து பேசுறா. டேய் மச்சான், நான் பேசலாம், எங்க இருந்து திட்டு வர்றா மச்சான், நீ பேசுறா. சரி ஓகே, ஆன் தி வேல இருக்கும். 5 மினிட்ஸ்ல வந்து 5 minutes துபாய்க்கு. டேய் மச்சான், கட் ஆயிடுச்சுடா. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், உன் வண்டியை விட்டு அப்படியே ஜெட் எடுத்து கிளம்பிடலாம். சரி ஓகே. டேய் மச்சான், ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? இப்படா தளபதி ஃபோன் பண்றாரு. தளபதி ஃபோன் பண்றாரா? என்னாலும் இப்போ என்னடா பண்றது மச்சான்? செம்ம ஐடியா ஒண்ணு. தளபதி பேச கூட்டு போயிடலாமா? நாங்களும் பேசியிருக்கோம்டா, ஆனா இந்த அளவுக்கு இல்லடா. உங்ககிட்ட என்ன ஜாகுவாரா இல்லையா? காரை விட்டு தள்ளி விடும் மச்சான் அப்படின்னு. இது ரொம்ப ஓவரா இருக்குடா. பாரு, இவன் தான் நம்ம டார்கெட். இவனை தான் நம்ம அடிச்சு ஆட விடணும். அதுக்காக தான் நம்மள செஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். செக்ஸா? இதெல்லாம் உளுந்துவோம், பேசாம வந்து விடும். இதுக்கு பேர் தான் யானை. தும்பிக்கையானு அவ்வளவுதான்டா, அவன் அச்ச மாதிரி தான்டா. தான் குதிரை. அப்ப ஏறி சவாரி போலாமா? போலாம். டேய் தயவு செய்து 2 பேரும் நான் சொல்றதை மட்டும் கேளுங்கடா. இப்படி பண்ணா எப்படா அவனை ஜெயிச்சு ஆட விடுறது? வெறி ஏத்திக்கிட்டு இருக்கீங்க எஞ்சரு. ஏதாவது பண்ணியனா கொடுத்து அக்குள்ள இறக்கிடுவேன். இதுக்கு பேரு மந்திரி, இதுக்கு பேரு தான் ராஜா. அப்ப இது யாரு? ராஜாவோட பொண்டாட்டி. அப்படி சொல்லக்கூடாது, புறங்கிட்டே கொடுத்துருவேன். இதுக்கு பேர் குயின். இது எல்லார் பக்கமும் போகும். அப்ப யார் கூட வருமா? அவ்வளவுதான்டா. டேய் முச்சு விடுறா. ஜோக்கு.
அடுத்த ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி நான் பேசி ஆகணும். ரீசெண்ட் டைம்ல வந்து எனக்கு நிறைய ரீல்ஸ் சஜஸ்ட் ஆயிட்டு இருந்தது. அதுல வந்து கூஃபி ஜென் செஸ் இவரோட ப்ரொஃபைல் எனக்கு வந்துட்டே இருந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோஸா இருந்தது. அவரோட வீடியோஸ் எல்லாமே நல்ல என்டர்டைன்மெண்ட் வேலை நல்லா எடிட் பண்ணுவாரு. என்னதான் அவர் பண்றாரு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா செஸ் ஆடுறது, செஸ் ஆடி வந்து சில பேர் தோக்கடிச்சு அவங்களுக்கு டான்ஸ் ஆட வர்றது, அந்த மாதிரி பண்ணும்போது சில பேர் எல்லாம் மாட்டிருக்காங்க, சில பேர்லாம் டான்ஸ் ஆடி இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது இவங்க டான்ஸ் ஆட வைக்கணும்டா எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீ தம்பி நீ எங்க வேணா ஜோக் காட்டிக்கோ என்கிட்ட வேணாம் அப்படின்ட்டு நம்ம செஸ் ஜாம்பவான் அவர் வந்து விஸ்வநாத ஆனந்த் கிட்ட இருந்து வந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்து தலைவர் வந்து ஆடி போயிட்டானே வச்சுக்கலாம். சரி ஓகே இவ்வளவு பண்ணிட்டோம், நம்ம வந்து எங்கேயும் அடி வாங்கல, அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல போயிட்டு நம்ம மோதி பார்ப்போம் அப்படின்ட்டு தலைவர் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காரு. கடைசியில என்னாச்சுன்றது வீடியோவில் நீ அவர் சொல்லியிருப்பாரு, நல்லா கிளியரா சொல்லியிருப்பாரு, பாருங்க. இன்ஸ்டால எனக்கு ஒரு மெசேஜ், நானும் ஓபன் பண்ணி பார்த்து 1v1 ப்ரொஃபைல உத்து பாக்குறேன், விஸ்வநாதன் ஆனந்த். சரின்னு ChatGPT போட்டு பாக்குறேன், 5 times வேர்ல்ட் சாம்பியன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர், பத்ம விபூஷன், அர்ஜுனா அவார்ட், டைகர் ஆஃப் மெட்ராஸ், லெஜெண்ட். நான் யாருன்னு தெரியுமா சார்? இன்னும் பேசும் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. சரி இப்ப என்ன யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டேன். மாசா ஒரு என்ட்ரிய போட்டு தெரிஞ்ச ஃபோர்மேட்டை கத்துட்டு போறேன். எல்லாரும் பாக்குறாங்க. சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா தம்பி? என்ன சேலஞ்ச் சார்? கேம் முடிச்சிட்டு சொல்றேன். பெஸ்ட் ஆஃப் 3 43 நிமிஷம் விளையாண்டோம். ஒரு கேமும் ஓரளவுக்கு முட்டு கொடுத்தேன். ஒரு 30-40 மூவ் கிட்ட விளையாண்டேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு செக்க போட்டு எனக்கு முடிஞ்சு. ரெண்டாவது கேம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியும் தோக்க போறோம்னு முடிவாயிடுச்சு. சரின்னு ஒரு பிட்ட போட்டேன். ஒருவேளை தோத்துட்டா என்ன அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? அவ்வளவு ஈஸியா அவனை விட்டுடலாமா தம்பி? எப்படி? சப்போஸ் நீங்க ஜெயிச்சாங்கன்னா என் நியூ புக் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் காப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நான் ஏதோ ஜெயிக்க போற மாதிரி அவரு புக் எடுத்து காட்டுறாரு பாருங்க. ரெண்டாவது கேம் போது, ரெண்டாவது கேம் குயின் சாக்ரிஃபைஸ். குயினை குடுத்துட்டு ஆடுறாரு. ஐ ஜாலி குயின் அப்படின்னு குயினை அடிக்கிற ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பாயிண்ட்ல கேமும் முடியுது, நானும் தோத்துட்டேன். நானும் அப்படியே சார்ட்ட சொல்றேன், சார் முடிஞ்சு சார் அப்படின்னு. தெரியும் யூஸ்வலா உங்ககிட்ட தோக்குறவங்களை என்ன பண்ண வைப்பாங்க சார்? குட்டி பிரதீப் அந்த ஆடியோ தானே பீக்கு. நடுவில் தூக்குதரெல்லாம் வராது, அவரே திரிக்கிறார். என்ன ஆட்டம் ஆடுனடா. எத்தனை பேரை டான்ஸ் ஆட வச்சு அவங்களோட ஈகோ டச் பண்ணி அவங்க இடத்துக்கே போய் அவங்கள வந்து அடிச்சு எப்படி அது எப்படி விடுவாங்க, பிடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம இதுல நோட்டீஸ் பண்ணி ஆகணும். ரீசென்ட்லி வந்து பாத்தீங்கன்னா செஸ் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குகேஷ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வின் பண்ணப்போ கூட வந்து ஓகே செஸ் வந்து அந்த டைம் மட்டும் ஒரு நியூஸா மட்டும் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த சோஷியல் மீடியால வந்து செஸ்ஸை பத்தி அந்த அளவுக்கு பேசினாங்கன்னா அப்படி இல்ல. பர்சன் இந்த கூஃபி ஜென் செஸ் அவரோட ரியல் நேம் கூட எனக்கு தெரியாது. அவர் வந்து பண்ண விஷயத்தால வந்து நிறைய பேர் வந்து அந்த அவரோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு அதை வந்து எப்படி செஸ்ன்றது ஒரு கேம் வந்து நிறைய பேர் தெரிய வச்சார். ஸோ அந்த விஷயம் வந்து நான் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். இதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது, இது வந்து செஸ் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான கேம். அது வந்து மைண்ட் கேம். நம்ம பிரெயின் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அதுக்கு. அது நானும் ஆடுவேன், பட் இவர் அளவுக்குலாம் இல்ல. அந்த சேலஞ்ச் பண்ற அளவுக்கு எல்லாம் நான் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்ல. பட் டஃப் கொடுப்பேன், டஃப் கொடுப்பேன். செஸ்ஸை பத்தி நம்ம பேசுற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல, இப்பயே சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து டிஎம் வந்து செரி ஸ்டார்ட் 1v1 போங்க, கூபி செஸ்ஸோட போங்கன்னு சொல்லாதீங்க. ரூல்ஸ் தெரியும், நான் ஆடுவேன். பட் இந்த அளவுக்கு எல்லாம் பீக்கா இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டெப் மூவ்மெண்ட் அந்த மூவ்மெண்ட் எல்லாம் தெரியாது. நம்ம ஏடா குடமான மூவ்மெண்ட் தான் இருக்கும். எல்லாத்தையும் எனக்கு ஒரு காயின் போயிடுச்சுன்னா உனக்கு ஒரு காயின் போட்டோம். நான் வந்து பழிக்கு பழி வாங்குற ஒரு பிளேயரு செஸ்ல. அதனால வந்து எதை வேணா பறி கொடுப்பேன். ராஜாவை பறி கொடுத்துட்டு கேமை கூட முடிச்சிருவேன். நல்லா இருக்கு. இந்த பர்சன் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். சூப்பர் ப்ரோ, இதே மாதிரி கண்டென்ட் போட்டுட்டே இருங்க. உங்களுக்கு நானும் ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். பெரிய ஃபேன் ப்ரோ. இவ காதல்
செமையான அமைதிடா இந்த பாட்டு கேட்டு முடிச்ச உடனே. இந்த இவங்க பாடின வீடியோஸ் எல்லாம் ஆனா அவங்க ட்ரை பண்றாங்க, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. வாய்ஸ் நல்லா இருக்கு ஆனா வேர்ட்ஸ் நல்லா இல்லடா, வேற மாதிரி போயிட்டு இருக்கு. சொல்லிட்டேலே காதுக்குள்ள வந்து ஈ கத்துன மாதிரி தான் இருக்கும் அவங்க வாய்ஸ். நீ எதுல வேணா ஏமாத்தலாம்டா, மணி விஷயத்துல ஏமாத்தவே முடியாது. நான் 2 மணியும் தான் சொல்றேன். அவன் போட்ட மணியும் சரி, கீழே இருக்கிற மணியும் சரி, 2த்துல ஏமாத்தவே முடியாது. இவருடா இவரு விட மாட்டேன்டா, கொல்லாம விட மாட்டேன்டா, குத்தி கிழிக்காம விட மாட்டேன்டா. முடிவு பண்ணியாச்சு, போடுறது தான், பெச்சி போட்டாச்சு, தூக்குறது தான், 4 குறிச்சாச்சு, மட்டை பண்றது தான், உயிர் எப்படியும் போறது தான். முடியவே முடியாது நீ தப்பிக்க, உனக்கு குழி வெட்டி வச்சாச்சு புதைக்க. முடியவே முடியாது நீ தப்பிக்க, உனக்கு குழி வெட்டி வச்சாச்சு புதைக்க. வீட்டு பாத்தீங்களா, இது ட்ரம்பின் கண்ணில் படும் வரி ஷேர் செய்யும். இவர் வந்து நான் 2021-22லயே நான் வந்து இவரை பத்தி தனியா வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது பார்க்கலான்னு என் சேனல்ல இருக்கு, வேணா பின் பண்றேன். இல்லைன்னா ரொம்ப பழைய வீடியோ அது. ஆக்சுவலி அவர் அப்பதான் இவர் யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிற ஒரு தருணம் அது. இது ஏடிஎம் தான் போயிட்டு இருக்கு, இன்னும் அவர் மாறவே இல்லை. இவருக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எப்ஸ்டைனே வந்து இறந்துட்டாரு. அவர் இறந்தே ஒரு 6 வருஷமா 7 வருஷம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் புதைக்கிறேன், சாவடிக்கிறேன், குழி தோண்டி வச்சிருக்கேன் அப்படின்றாரு. இந்த மியூசிக்கோட இதுவே போயிடுது. ஒரு பாட்டு கேட்டு 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 காது கெட்டு போயிடுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு பாட்டு கேட்டு. अस्सलामुअलैकुम भाईजान, लाइए मोहर्रम का चंदा दीजिए। अरे साला, अरे भाई मैं तो हिंदू। कोई बात नहीं भाई, सरस्वती पूजा के लिए चंदा दे दो। இந்த ட்விஸ்டர் எதிர்பார்க்கணும். அவன் எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கான். 3 மதத்தையும் வச்சிருப்பான். வந்து முஸ்லீமா வந்தான், ஹிந்துவா மாறி இருக்கான், கிறிஸ்டியன் அப்படியே இதே அப்படியே ஃபாதரோட ட்ரெஸ் போட்டு நின்று இருப்பான். மை சன், காசு எப்போ அனுப்புறீங்க அப்படின்னுவான். 3 ஹவர்ஸா? அங்க போய் பாக்குறீங்க. ஏய், அது இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, அங்கெல்லாம் ஸ்டெப்ஸ்ல தண்ணி ஊத்துனோம்னா அப்படியே அப்படியே என்ன சொல்றது, ஒரு ஃப்ளோல வரும். அதெல்லாம் என்னடா அது, இதுக்கு போய் 3 ஹவர் என்ன டிராவல் பண்ணிட்டு போனீங்க, ஒத்துக்கிட்டே இருக்கீங்களா டேய். வாட் இஃப் தலை கெட்ஸ் கன் ஃப்ரம் எஸ்கே? எப்படி இருக்கீங்க சிவா? மிஸ்டர் விஜய் அந்த கன் கொடுத்தாரு, வச்சிருக்கீங்களா பத்திரமா? சிவா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த கன்னு கொஞ்சம் தர முடியுமா? தேங்க்யூ. ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சிவா. அவரோட மைண்ட் செட் அப்படிதான்டா இருக்கும். என்னன்னா கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாம அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபேன்ஸ் சில பேர், நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, சில பேர் வந்து குடிச்சிட்டு வந்திருக்காங்க. குடிச்சிட்டு வந்து அவரோட பெர்மிஷன் இல்லாம அவரோட காரை தொட்டு அவர் கார் மேல உட்காந்துலாம் போட்டோஸ் எடுக்கிறாங்க. லிட்டரலி அவரு கை எடுத்து கும்பிடுறாரு, டேய் நம்ம ஊர் மானம் போயிட்டு இருக்கடா, இது மாதிரி பண்ணாதீங்கடா அப்படின்ட்டு. சத்தியமா சொல்றேன்டா, நம்ம ஆளுங்களை வந்து வெளிநாட்டுல எடுத்துட்டு போனா அங்கங்க துப்புறது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஆளுங்களாத அந்த நாட்டோட பொருளாதாரமே அதிகமாயிடும், ஃபைன் போட்டே அதிகமாயிடும். எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், ஆனா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அப்படிதான் இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போறோம்னா அவங்களோட பெர்மிஷன் இல்லாம ஒரு லிமிட் இருக்கும், அதை கிராஸ் பண்ணி அவங்க போகக்கூடாது. ஆனா இந்த மாதிரி காரை டச் பண்ணி அதெல்லாம் போட்டோ எடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. நீ அவ்வளவு டைஹார்ட் ஃபேனா இருந்தாலும் நீ அந்த இடத்துக்கு போக கூடாது, அவருக்குன்னு தனியா மீட்டப் அரேஞ்ச் ஆகணும். அப்போ போகணும். நீ அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம டிஸ்டர்ப் பண்றது அது ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமே இல்லை. அப்படி பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி கத்துறாரு. திடீர்னு நம்ம கத்துனா ஏதாச்சும் ஒரு விலங்கு வந்துச்சு நினைச்சுக்க மாட்டாங்களா இல்லையா? உங்க பர்த்டேவை வெறும் 5 ரூபாய் செலவு பண்ணி 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு மிக பிரம்மாண்டமா கொண்டாடணுமா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடையில போய் வெறும் 5 ரூபாய்க்கு சர்க்கரையை வாங்கி இந்த மாதிரி இரும்பு புத்து இருக்கிற இடத்துல தூவி விடுங்க. நல்ல ஐடியாவா இருக்குடா. நான் 1000 பேர் நான் வந்து சின்ன வயசுல வந்து நான் இந்த வெள்ளம் அதெல்லாம் தூக்கி போட்டு நான் வேணும்ட்டே பண்ணிட்டு இருப்பேன், எறும்புகளை வர வைக்கிறதுக்கு. நான்லாம் 5000 10,000 பேர்கிட்ட நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், சாப்பாடு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல வரேன். பரவாயில்ல, இது நல்ல ஐடியா தான். 10,000 பேருக்கு போட்டுடலாம் சாப்பாடு.
துரந்தர் டாலிவுட் வெர்ஷன் நல்லா செட் ஆகல, நல்லா இருக்குடா. ஏய் பாலையா, ஓ ராணா மாஸ் ஆகுறாருங்க இவரு. காமெடி ஆக்டர் பிரம்மானந்தம். பங்கமா இருக்கிறாடி. ஒருவேளை டாலிவுட் வெர்ஷன் எடுத்தா இந்த பர்சன்ஸை போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மகேஷ் பாபுக்கு கிளீன் ஷேவ், அந்த ஃபேஸ் கேரக்டர் நல்லா செட் ஆகுது. மீட் த ரியல் பர்சன்ஸா? ஓ என்னங்க அப்படியே இருக்காரு அந்த. ஓ இவர் தானா அது? ஸ்மார்ட் கைட். ஸோ ரீசெண்ட்லி நானும் துரந்தர் பார்த்தேன். ரொம்பவே சூப்பரான படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம். அவங்க ஒர்க் பண்ணியிருக்க விதம், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. ஒரு 3 hour படம் வந்து போனதே தெரியல. ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப நேரம் அதை பார்க்குறேன், என்னன்னா இந்த படம் முடியவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாலும் அந்த படம் வந்து சீன்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு கியூரியாசிட்டியோட எடுத்துட்டு போயிட்டு சில ரியல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளோட ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்படிலாம் நடந்திருக்கு, யார் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எப்படியெல்லாம் நடக்குதாங்க, நம்ம இந்தியன்ஸ் போய் என்ன பண்ணிருக்காங்க, அங்க போயிட்டு என்ன எப்படி இதெல்லாம் சர்வை பண்ணிருக்காங்க, நம்மளோட நாட்டுக்கு வந்து எவ்வளவு பெருமை இந்த விஷயம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் பார்ட்டும் வந்து மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சத்தியமா சொல்றேன், தியேட்டர்ல பார்க்கல. நான் வந்து தியேட்டர்ல பார்க்கல. நானு அதை நான் ரெக்ரெட் பண்றேன் சீரியஸ்லி. தியேட்டர்ல நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் பார்ட் நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து இது செகண்ட் பார்ட் எனக்கு வந்து சூப்பரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து அவ்வளவு பீக்கா இருக்கு. செகண்ட் பார்ட் எல்லாம் வந்து இன்னும் ஒரு நிறைய விஷயம் நம்மளுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியன் ஸ்பை வந்து அங்க போய் என்ன பண்ணிருந்தாங்க அப்படி இப்படின்ட்டு. செகண்ட் பார்ட் வந்து நானும் தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம போக போக நம்ம பார்ப்போம். ஸோ இதே மாதிரி வந்து நிறைய ரீல்ஸ் ரியாக்ஷன்ஸ் நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் உங்களோட சப்போர்ட்டோட. இந்த மிடில் வந்து நிறைய ஒரு சோஷியல் இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்ததை பத்தி நான் பேசும்போது பீப்புள் ஆர் கெட்டிங் டைவர்டட். உங்களுக்கும் பிடிக்கல அப்படின்னு எனக்கு புரியுது. ஏன்னா என்னோட சேனல் வந்து இந்த நியூஸோ இல்ல ட்ரெண்டிங் டாபிக்ஸ் அதை பத்தி பேசுற ஒரு சேனல் இல்ல, பியூர்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட். ஆனா என்னோட பொது கருத்து நான் வைக்கணும் அப்படின்னும் போது முக்கியமான வீடியோ வந்து கண்டிப்பா நான் வைப்பேன். பட் பிஃபோர் தட் அது நான் வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபன்னி ரீல்ஸா நான் கொண்டு போகலாம் அப்படின்னு நான் வந்து முடிவெடுத்திருக்கேன். திஸ் இஸ் ஜெரி ஸ்டார்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பை கைஸ்.